தந்தை, மைந்தன், தூய ஆவியரின் திருப்பெயரிலே ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். போற்றுதற்குரிய அன்பின் ஆண்டவரே, திருவிருந்தின் வழியாக உம்மோடு கூட உறவு கொள்ளும்படியாய் திருமநிலையில் கூடியிருக்கிற திருச்சபை மக்களோடு இணைந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் செய்த மகத்தான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்களுடைய பற்றுறுதி வாழ்வை வளர்த்து கொள்வதற்கு தேவையான ஆற்றலை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் இந்த வழிபாட்டிலும் நாங்கள் உம்முடைய பாதத்திலே காத்திருக்கின்றோம். புதுபலனை பெற்றுக்கொள்ளவும் இறை வார்த்தையின் மூலமாய் எங்களுடைய வாழ்வில் ஆவிக்குரிய நன்மைகளை நாங்கள் நிறைவாக்கி கொள்ளவும் ஆண்டவர் எங்களை ஆற்றல் படுத்துவீராக. இந்த நாளிலும் இந்திய வேதாகம சங்கத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மைகளை குறித்து அறிந்து கொள்ளவும் அதனுடைய வளர்ச்சி பணியிலே எங்களுடைய பங்களிப்பை நிறைவேற்றவும் ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் அழைத்து வந்திருக்கிற இறையடியார் மூலமாய் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். தொடக்க முதல் நிறைவு மட்டும் தூய ஆவியின் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். நீர்தாமே எங்கள் மத்தியில் வீற்றிருந்து அரசாளுகின்றதை இந்த திருவிருந்து வழிபாட்டிலே நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் அருளையும் ஆற்றலையும் தந்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாதர் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக. திருவிருந்து வழிபாட்டிற்கு தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 320வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 320. என் முன்னே மேய்ப்பர் போகிறார், நல் மேய்ப்பராக காக்கிறார் என்று தொடங்கும் பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். என் முன்னே மேய்ப்பர் போகிறார், நல் மேய்ப்பராக காக்கிறார். போர்க்காலும் என்னை கைவிடார், நேர்பாதை காட்டி போகிறார். முன் செல்கிறார், முன் செல்கிறார், என் முன்னே சென்று போகிறார். நல் மேய்ப்பர் சத்தம் அறிவேன், அன்போடு பேர் சென்றேகோவே. கார்மேகம் வந்து மூடினோ, ஜோதி தோன்றி வீசினோ, என் வாழ்வு தாழ்வில் நீங்கிடா, எந்தோ முன்னே போகிறாம். முன் செல்கிறார், முன் செல்கிறார், என் முன்னே சென்று போகிறார். நல் மேய்ப்பர் சத்தம் அறிவேன், அன்போடு பேர் சென்றேகோவே. மெய்ப்பாதை காட்டி பேசல்வே,
தெய்வீக கையா தாங்குமே. எவ்விக்கினம் வந்தாலும் நீ இவ்வேளை முன்னே போகிறீர். முன் செல்கிறார், முன் செல்கிறார், என் முன்னே சென்று போகிறார். நல்மேய்ப்பர் சத்தம் அறிவேன், அன்போடு சென்றேகுவேன். ஒப்பற்றவும் காருண்யத்தோ இப்பூமி பாடு தீருக்கா. நீ சாவை வெல்லம் தேகோவி பேரின்பம் காட்டி முன் செல்வேன். முன் செல்கிறார், முன் செல்கிறார், என் முன்னே சென்று போகிறார். நல்மேய்ப்பர் சத்தம் அறிவேன், அன்போடு பின் நின்றபடியே பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 6வது ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்குரிய சுருக்க மன்றாட்டு ஜெபம். எங்களை படைத்த கிருபையுள்ள கடவுளே, உமது குமாரன் இயேசு கிறிஸ்து எங்களை மீட்டெடுத்து உமது பிள்ளைகளாக எம்மை மாற்றிய கிருபை எவ்வளவு ஆச்சரியமானது. என்றென்றும் உமது அழைப்பில் உணர்வுடன் இருக்கவும், இயேசு கிறிஸ்துவின் அன்பில் பேணப்படவும், இணைந்த சமுதாயமாக உருவாகவும் எங்களை தகுதிப்படுத்தும். எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு உமது இரக்கத்தையும் உமது அன்பையும் பரவச் செய்து இயேசுவின் மந்தையை மென்மையான அன்பு கொண்டு வழிநடத்தவும் அருள் தாரும். இப்போதும் எப்போதும் ஒரே கடவுளாய் தூய ஆவியரோடும் உம்மோடும் வாழ்ந்து வழி நடத்தும் நல் மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். 1ஆம் 2ஆம் திருமறை பாடங்கள் தொடர்ந்து படிக்கப்படும். முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1 - 15 வரை. ஆதியாகமம் 35:1. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உன்னுடைய தரிசனமாகிய தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் என்று ஆபத்து நேரிட நாளிலே விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து, நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தாங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கல்வாரி மரத்தின் கீழே புதைத்து போட்டார். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். யாக்கோபு அவனிடம் கூட இருந்த எல்லா ஜனங்களுக்கும் கானான் தேசத்துள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கே அவர்கள் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரி முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்துக்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். ரெபேக்காளின் தாதியாகிய தெபோரால் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாயிருந்த ஒரு கர்வாரி மலத்தின் கீழ் அடக்க பண்ணப்பட்டாள். அதற்கு அல்போன் பாகூத் என்று பெயர் உண்டாயிற்று. யாக்கோபு பாதான் அரண்மனையிலிருந்து வந்து பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. நீ ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும். ராஜாக்களும் உன் சந்ததிகள் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். உனக்கு பின் உன் சந்ததியும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடே பேசின ஸ்தலத்திற்கு
அப்பொழுது யாக்கோபு தன்னோடு அவர் பேசின ஸ்தலத்தில் ஒரு கட்டுனை நிறுத்தி அதன் மேல் பானபலியை ஊற்றி எண்ணெயை வார்த்தான். தேவன் தன்னோடே பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனையும் மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 16:11 முதல் 15 வரை. துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்திராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயாபோலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியதீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கடவுளுடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 237வது பாமாலை இயேசு எங்கள் மேய்ப்பர் கண்ணீர் துடைப்பார் என்று தொடங்கும் பாமாலையை பாடுவோம். பாமாலையின் நிறைவில் நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். இயேசு எங்கள் மேய்ப்பர் கண்ணீர் துடைப்பார். பயம் நீக்குவார். துன்பம் நேரிட்டாலும் இன்பமாயினும் இயேசுவின் பின் செல்வோம் பாலர் யாவரும். நல்ல மேய்ப்பர் சத்தம் நன்றாயறிவோம். காதுக்கு இன்பமாக கேட்டு களிப்போம். கண்டிப்பாலும் நேசர் ஆற்றி தேற்றுவார். நாங்கள் பின்னே செல்ல வழி காட்டுவார். மேய்ப்பர் ரத்தம் சிந்தினார். அதில் மூழ்கினோரே உயராகுவார். பாவகுணம் நீக்கி முற்றும் ரட்சிப்பார். திவ்ய தூய சாயம் ஆக மாற்றுவார். நல்ல மேய்ப்பர் ஆட்டை போஷிப்பார். ஓநாய்கள் வந்தாலும் தொடவே ஓட்டார். சாவின் பள்ளத்தாக்கே மாட்டோம். பாதாளத்தின் மேலும் ஜெயம் கொள்ளுவோம்.
படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1 முதல் 6 வசனங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் எவனோ ஆடுகளின் மேய்ப்பனாகிறான். வாசல்களை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின் அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவை சத்தத்தை அறிந்திருந்தபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்றார். இந்த உண்மையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவர்களின் கருத்தை அறியவில்லை. வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட சுவிசேஷ யோவான் எழுதின சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தது. தேவனுக்கு மகிமை உண்டதாக. அமர்ந்திருக்க இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கும் மன்ன வசனம் சொல்ல ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை அன்புடன் அழைக்கிறேன். தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவங்களுக்கு முன்பாக அவங்களுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்தபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. யோவான் 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து செல்கிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்தபடியினால் அவனுக்கு பின் சென்றன. யோவான் 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக சென்றான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கபடியாக அவைகளுக்கு பின் செல்கிறது. யோவான் 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறது. ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்தபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. யோவான் 10:4. When he has brought out all his own, he goes before them and the sheep follows him. The sheep follows him, for they know his voice. John 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பு செல்கிறான், நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் ஆனால் அவனுக்கு பின்பு செல்கிறது. யோவான் 10:4. மகிழ்வுக்கும் தலைப்பு இதே மக்கள் கிறிஸ்துவின் மந்தை. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவனுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிக்க முன்னால் அவனுக்கு பின் செல்கிறது. யோவான் 10:4. மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு இறை மக்கள் கிறிஸ்துவின் மந்தை. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. யோவான் 10:4. இன்றைய மன்னா இறை மக்கள் கிறிஸ்துவின் மந்தை. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கும்படியால் அவனுக்கு பின் சொல்கிறது. யோவான் 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்டு பின்பு ஆடுங்கள் சத்தத்தை அறிந்து யோவான்
அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு ஆடுகள் அவனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியா அவனுக்கு பின் செல்கிறது. யோவான் 10:4. பிரைஸ் லார்ட் ஆல். மகிழ்விக்கும் மன்னா இறை மக்கள் கிறிஸ்துவின் மந்தை. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. யோவான் 10:4. ஆமென். இறை மக்கள் கிறிஸ்துவின் மந்தை. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. யோவான் 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறது. யோவான் 10:4. இறை மக்கள் கிறிஸ்துவின் மந்தை. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. யோவான் 10:4. People of God, flock of Christ, when he has brought out his own, he goes before them, and the sheep follow him, for they know his voice. John 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறது. யோவான் 10:4. People of God, flock of Christ, when he has brought out all his own, he goes before them, and the sheep follow him, for they know his voice. John 10:3. People of God, flock of Christ, when he has brought out all his own, he goes before them, and the sheep follow him, for they know his voice. John 10:4. People of God, flock of Christ, when he has brought out all his own, and he goes before them, and the sheep followed him, for he know his voice. John 10:4. When he has brought out all his own, he goes before them, and the sheep follow him, for they know his voice. John 10:4. When he has brought out all his own, he goes before them, and the sheep follow him, for they know his voice. John 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. யோவான் 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. யோவான் 10:4. அவன் தனியார் ஆடுகளை வெளியே விட்டுவிடுவேன். அவளுக்கு முன்பாக நடந்து வரியா ஆடுகளை அவன் சத்தத்தை அறிந்தபடியா அவனுக்கு பின் செல்க. யோவான் 10:4. When he has brought out all his own, he goes before them, and the sheep follow him, for they know his voice. John 10:4. People of God, flock of Christ, when he brought out all his own, he goes before them, and the sheep follow him, for they know his voice. John 10:4. மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு கிறிஸ்துவின் இறை மக்கள் கிறிஸ்துவின் மந்தை. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு
அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. யோவான் 10:4. When he has brought out all his own, he goes before them, and the sheep follow him, for they know his voice. Luke 10:4. John 10:4. இறைமக்கள் கிறிஸ்துவின் மந்தை அவன் தன்னோட ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கபடியால் அவனுக்கு பின் சென்றது. யோவான் 10:4. இறைமக்கள் கிறிஸ்துவின் மந்தை அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. யோவான் 10:4. When he has brought out all his own, he goes before them, and the sheep follow him, for they know his voice. John 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவர்களுக்கு முன்பாக அவன் நடந்து போகிறான். ஆடுகள் அவனுடைய சத்தத்தை அறிந்து கொண்டபடியால் அவனுக்கு பின் சென்றது. யோவான் 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் சென்றது. யோவான் 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்டு அவைகளுக்கு முன்பாக நடந்து சென்றான். ஆடுகள் அவனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் சென்றது. யோவான் 10:4. பிரைஸ் லாட்டால் மகிழ்விக்கும் மன்னா தலைப்பு இறைமக்கள் கிறிஸ்துவின் மந்தை அவன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவர்களுக்கு முன்பாக நடந்து போனான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறது. யோவான் 10:4. தேங்க்யூ டு காட். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகள் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறது. ஆடுகள் அவர் சத்தத்தை அறிந்திருக்கும்படியினால் அவனுக்கு பின் செல்கிறது. யோவான் 10:4. When he has brought out all his he got before them, then the sheep follow him, for they know his voice. John 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறது. யோவான் 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு பின் சென்று நடந்து போகிறார். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறது. யோவான் 10:4. மகிழ்விக்கும் அண்ணா அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால்
அவனுக்கு பின் செல்கிறது. யோவான் 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவனுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்க பெறினார். அவனுக்கு பின் சென்றது. யோவான் 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவனுக்கு முன்பாக நடந்து போகிறான். அவன் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கபடினால் அவர்களுக்கு பின்பாக செல்கிறான். யோவான் 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. யோவான் 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு பின்பாக நடந்து செல்கிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறது. யோவான் 10:4. அவன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பால் அவன் முன்னே செல்கிறான். ஆடுகள் அவனுடைய சத்தத்தை அறிந்திருப்பதால் அவருக்கு பின்னே செல்கிறது. யோவான் 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவனுடைய சத்தத்தை அறிந்திருக்கும்படியினால் அவனுக்கு பின் சென்றது. யோவான் 10:4. ஆடுகள் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவனுக்கு முன்பாக நடந்து போகின்றான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கும்படியால் அவனுக்கு பின் சென்றது. யோவான் 10:4. வசனத்தை சொல்லுவோம். இறைமக்கள் கிறிஸ்துவின் மந்தை. அவன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. யோவான் 10:4. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்திய வேதாகம சங்கத்தின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ள இந்த வழிபாட்டில் இந்திய வேதாகம சங்கத்தினுடைய பிரதிநிதி நம் மத்தியிலே திரு சுரேஷ்குமார் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்திய வேதாகம சங்கத்தை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லி ஆண்டுடைய வார்த்தைகளை நம் மத்தியிலே பகிர்ந்து கொடுப்பார்கள். ஐயா அவர்களை என்னுடைய மேலவாசல் தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜெப பாடலை பாடின பிறகு ஐயா அவர்கள் ஆண்டுடைய வார்த்தைகளை நம் மத்தியிலே பகிர்ந்து கொடுப்பார்கள்.
வேத வசனம் நிலைத்திருக்கும். வானம் மகளும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நிதம் அருளும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எங்களை அதிகமாக அன்பு கூறுகின்ற நல்ல தந்தையே, இந்த பரிசுத்தமான ஆராதனை திருநாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, இந்த காலை வேளையிலே குறிப்பாக வேதாகம ஞாயிறாக அனுசரிக்கவும் திருமறையின் ஆண்டவரை காரியங்களை அறிந்து கொண்டு அதற்கு எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தருவீராக. இந்த காலை ஆராதனையிலும் எங்களோடு நீர் பேசும்படியாக ஆண்டவரை உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக, ஆடுகளாகிய எங்களை முன்னின்று நீர் நடத்துகிற ஒரு நல்ல ஆயராக, மேய்ப்பனாக, தலைவனாக நீர் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் மூலமாக வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களை, இந்த அருமையான காலை ஆராதனைக்காக கடவுளுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். இந்த ஞாயிறு ஆராதனையை வேதாகம ஞாயிறாக அனுசரிப்பதற்கு ஆண்டவர் மாபெரும் கிருபை செய்திருக்கிறார். இந்த அருமையான வாய்ப்பை வேதாகம சங்கத்துக்கும் எனக்கும் தந்த நம்முடைய திருச்சபையினுடைய ஆயர் ரெவரண்ட் ஜெஸ்லர் ராய் ஐயா அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் என்னுடைய சார்பிலும் செயலர் சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய திருச்சபையினுடைய கௌரவ ஆயராக இருக்கின்ற வினோத் சின்ன தம்பி ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறுகின்றோம். மற்றும் செயலர் ஜே ஆல்பர்ட் பிரிட்டோ அவர்களுக்கும், பொருளர் ஞானசேகரன் அவர்களுக்கும், மற்றும் கமிட்டி அங்கத்தினர்களுக்கும், மற்றும் இறையியல் கல்லூரியிலிருந்து வந்து நமக்கு உதவி செய்கின்ற அருமையான சகோதரர்களுக்கும் நாங்கள் மிகுந்த நன்றி கூறுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்திய வேதாகம சங்கம் கடந்த 200 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டுடைய வார்த்தையை இந்த தேசத்திலே பேசப்படுகின்ற அனைத்து மொழிகளிலும் அவைகளை மொழிபெயர்த்து அச்சிட்டு கொடுக்கின்ற மாபெரும் திருப்பணியை செய்கிறோம். இந்த இந்திய வேதாகம சங்கம் தமிழ்நாடு துணை சங்கத்தினுடைய செயலராக இருக்கின்ற ரெவரண்ட் மோசஸ் தேவதாசன் அவர்கள் சார்பிலே உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய திருமண்டலத்தினுடைய பேராயர் ஐயா அவர்களும் எங்களுடைய செயலர் அவர்களும் மிக நெருங்கிய நண்பர்கள், ஒன்றாக படித்தவர்கள். நம்முடைய பேராயர் அவர்கள் தமிழ்நாடு துணை சங்கத்திலே அவர்கள் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய திருச்சபையினுடைய ஆயர் அருள் திரு ஜெஸ்லர் ராய் ஐயா அவர்களும் எங்களுடைய செயலர்களும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள். நேற்றைய தினத்திலே நாங்கள் வந்து ஐயாவோடு மிகுந்த நீண்ட நேரம் நாங்கள் உரையாடி கொண்டிருந்தோம். அவர்கள் வேதாகம சங்கத்தை நம்முடைய ஆயர் அவர்கள் அதிகமாக நேசிக்கின்றவர்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த வேதாகம ஊழியத்தை நேசித்து ஆதரித்து அதற்காக இந்த ஆராதனையை கொடுப்பதும், இந்த அருமையான ஊழியத்திற்காக காணிக்கைகளை சேகரித்து கொடுப்பதற்கும் ஐயா அவர்கள் மிகுந்த கரிசனை உள்ளவர்கள். எனவே மறுபடியும் நான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நம்முடைய இந்த திருமண்டலத்தினுடைய வேதாகம சங்க பொறுப்பாளராக ரெவரண்ட் செல்லையா ஐயா அவர்களை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். பல ஆண்டுகளாக வேதாகம சங்கத்துக்காக ஓடி ஓடி உழைத்து காணிக்கைகளை சேகரித்து அவர்கள் அனுப்பி கொண்டே இருக்கின்றார்கள். நீங்கள் வேதாகம சங்கத்துக்காக தொடர்பு கொள்ள நீங்கள் விரும்பினால் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த ஆலயத்துக்கென்று ஒரு கோஆர்டினேட்டர் பொறுப்பாளரை ஐயா அவர்களிடத்தில் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அவர்கள் அறிவிப்பார்கள். நீங்கள் அவர்களிடத்திலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மாதந்தோறும் காணிக்கை கொடுக்க வேண்டுமானாலும் நீங்கள் அவர்களை அணுகலாம். 1784 ஆண்டு இங்கிலாந்து தேசத்திலே வேல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊருக்கு அருகில் இருக்கின்ற ஒரு திண்டேல் என்று சொல்லப்படுகிற கிராமத்திலே ஒரு ஏழை குடும்பம் வாழ்ந்து வந்தார்கள். நெசவு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு மகள் இருந்தால், அவருடைய பெயர் மேரி ஜோன்ஸ். அவளுக்கு ஆண்டோடைய வார்த்தை என்றால் மிகவும் வாஞ்சை.
ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை ஆராதிப்பதிலும் வசனத்தை மனப்பாடம் செய்து கொள்வதிலும் மிகுந்த வாஞ்சியாக இருந்தால், இப்பொழுது நம்முடைய அருமையான பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்கள்லாம் வந்து அருமையாய் வசனத்தை சொன்னார்கள் அல்லவா? அதை போல மேரி ஜோன்ஸுக்கு மிகவும் வாஞ்சி. தன்னுடைய 9வது வயதிலே தன்னுடைய ஆலயத்திலே வந்த போதகர் ரெவரண்ட் வில்லியம் குக் அவருடைய பெயர், அவர் வைத்திருந்த வேத புத்தகத்தை வாங்கி அதை ஆசையாய் வாசிக்க ஆரம்பித்தால், அவரிடத்தில் கேட்டால், ஐயா இதை போல எனக்கு ஒரு வேதாகமம் திருமறை நான் வாங்க வேண்டும், அதற்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவர் ஒரு மிகப்பெரிய தொகை சொன்னார். ஏனென்றால் அந்த நாட்களிலே ஒரு வேத புத்தகத்தை வாங்க வேண்டுமானால் மிக விலை உயர்ந்ததாக இருந்தது. பணக்காரங்க வீடுகளில் தான் பைபிள் இருக்கும். எனவே அவள் ஒரு உண்டியலை வாங்கினால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பணத்தை சேர்க்க ஆரம்பித்தால், ஒரு ஆண்டு முடிந்தது, 2 ஆண்டுகள் முடிந்தன, பணம் சேரவில்லை. எனவே காய்கறி, ஸ்வெட்டர், சாக்ஸ் இதெல்லாம் வாங்கி தன்னுடைய ஊரிலும் பக்கத்து ஊர்களிலும் போய் விற்க ஆரம்பித்தால். எதற்காக சொல்லுங்களேன்? ஒரு பைபிளை எப்படியாவது வாங்க வேண்டும் என்று. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் 2 மைல் தூரம் நடந்து போய் இவான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்டி வீட்டில் பைபிள் இருந்துச்சு, அதை போய் வாசிச்சுட்டு வருவாள். இன்றைக்கி நம்முடைய வீடுகளிலே எத்தனையோ வேதாகமம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் வேத புத்தகத்தை திருமறையை நீங்கள் வாசிச்சிங்களா அப்படின்னு நான் உங்களை கேட்க போகிறதில்ல, உங்களுக்கே அது தெரியும். ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தையை நாம் நேசிக்க வேண்டும், அதை வாசிக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். திருமறை நமக்கு கிடைத்த மிகப்பெரிய விலையேற பெற்ற சொத்து என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளும் 2 மைல் தூரம் போய் அவர் பைபிளை வாசிச்சுட்டு வருவாள். 6 ஆண்டுகள் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சேகரித்தால். தன்னுடைய 15வது வயதிலே அந்த போதகரிடத்தில் கேட்டபோது அவர் சொன்னார், மகளே இந்த ஊரில் கிடைக்காது, நீ இந்த ஊரிலிருந்து 40 கிலோமீட்டர்கள் நடந்து போக வேண்டும். பாலா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கிறது, அங்கே போனால் உனக்கு அங்கே இருக்கிற ஒரு ரெவரண்ட் தாமஸ் சார்ல்ஸ் அவர் தான் பைபிளை அச்சடித்து கொடுக்கிறார் என்று கேள்விப்பட்ட போது அவள் அதிகாலையில் அடுத்த நாள் எழுந்தால் முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னாள். ஆண்டவரே, என்னுடைய நீண்ட கால ஆசையை நீ நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்லி அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு 40 கிலோமீட்டர்கள் ஓட்டமும் நடையுமாய் அவள் நடந்து போனார். மாலையிலே அந்த ஊரை போய் அடைந்தால் அந்த போதகரை பார்த்தால் அந்த போதகர் சொன்னார், மகளே கொஞ்சம் பைபிள் தான் பிரிண்ட் ஆகி வந்துச்சு, இதெல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க, ஒரே ஒரு திருமறை இருக்கிறது, அதற்கு ஏற்கனவே ஒரு போதகர் அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறார், எனவே நான் அவருக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது அவருடைய அங்கியை பிடித்து கொண்டு போய் என்று அழுதால். அப்பொழுது அவளை அவர் கேட்டார், ஏம்மா அழுகிற என்று கேட்டபோது அவர் சொன்னார், ஐயா இந்த வேத புத்தகத்தை நான் அதிகமாக நேசிக்கின்றேன், ஒவ்வொரு நாளும் 2 மைல் தூரம் போய் இந்த பைபிளை நான் படித்து விட்டு வருவேன், கடந்த 6 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு இந்த பணத்தை சேகரித்திருக்கிறேன், எனவே இன்னொருவருக்காக நீங்கள் வைத்திருக்கிற அந்த பைபிளை எனக்கு கொடுத்தால் நான் மிகுந்த சந்தோஷப்படுவேன் என்று சொன்னபோது அந்த போதகர் கண்களிலே கண்ணீர் வந்தது. ஒரு ஏழை மகள் வேத புத்தகத்தை எவ்வளோ அதிகமாக நேசிக்கின்றாள் என்று சொல்லி இன்னொருவருக்காய் வைத்திருந்த அந்த பைபிளை அவள் கரங்களில் கொடுத்தார். அதை வாங்கி தன் மார்போடு அணைத்து கொண்டால், அந்த வேத புத்தகத்துக்கு ஒரு முத்தம் கொடுத்தால், அன்று இரவு தங்கிவிட்டு காலையிலே இதை போல கிட்டத்தட்ட 4 மடங்கு மிகப்பெரிய பைபிள் அதை எடுத்துக்கொண்டு ஓட்டமும் நடையுமாய் தன் ஊருக்கு ஓடி வந்தாள். அவள் வருகைக்காக அந்த ஊரே காத்திருந்தது. ஏனென்றால் அந்த ஊருக்கு வருகிற ஃபஸ்ட்டு பைபிள் அதுதான். அதை வாங்கி அநேகர் வாசித்தார்கள். அதை பார்த்து கொண்டிருந்த 4 பேர், வில்லியம் வில்பர் ஃபோர்ஸ் தலைமையிலே 4 பேர் கூடி ஜெபித்தார்கள். ஆண்டவரே, இந்த இங்கிலாந்து தேசத்தில் எத்தனையோ மக்கள் மேரி ஜோன்ஸை போல ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஏங்கி கொண்டிருப்பார்கள் அல்லவா, அவர்களுக்கு நாங்கள் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கூடி ஜெபித்தார்கள். ஒரு காணிக்கை சேகரித்தார்கள். அந்த காணிக்கை மூலமாக ஒரு ஊழியத்தை, திருப்பணியை ஆரம்பித்து வேத புத்தகத்தை அச்சிட்டு கொடுக்க ஆரம்பித்தார்கள். அந்த திருப்பணி தான் உலகத்திலேயே ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது பைபிள் சொசைட்டி. 1804 ஆண்டு பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி அது ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு 156 நாடுகளிலே வேதாகம சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டோடைய வார்த்தை எபிரேய கிரேக்க மொழிகளிலே எழுதப்பட்ட வார்த்தையை மொழிபெயர்த்து அதை அச்சிட்டு வேத புத்தகமாக அதை விநியோகம் பண்ணுகின்றோம். கண் பார்வையற்றவர்களுக்கு பிரெய்லி பைபிளை அச்சிட்டு வேதாகம சங்கம் இலவசமாக அவர்களுக்கு நாம் கொடுக்கின்றோம். கடந்த 200 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய வேதாகம சங்கம் வில்லியம் கேரி என்ற மிஷனரி மூலமாய்
இந்தியாவிலே 1811 ஆண்டில் அது ஆரம்பிக்கப்பட்டது. மேரி ஜோன்ஸ் முதலாக வாங்கி கொண்டு வந்த அந்த பைபிள் இன்றைக்கும் இங்கிலாந்து தேசத்திலே கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி மியூசியத்தில் அது வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 156 நாடுகளிலே வேதாகம சங்கம் ஊழியம் நிறைவேறுவதற்கு அடிப்படையான ஒரு காரணம் மேரி ஜோன்ஸ் என்ற 15 வயது நிரம்பின ஒரு சிறு பிள்ளையைத்தான் ஆண்டவர் வல்லமையான பாத்திரமாக ஆண்டவர் பயன்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவரை நேசிப்பது உண்மையானால், ஆண்டவருக்காக ஏதோ ஒன்றை நான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், இந்த திருமறை கடவுளுடைய வார்த்தையை இந்த தேசத்திலே வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் ஆண்டுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு நீங்களும் நானும் கடனாளிகளாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்தியாவிலே 1721 மொழி பேசுகிற ஒரு பெரிய தேசத்திலே நாம் வாழுகிறோம். ஆனால் எல்லா மொழிகளிலும் ஆண்டுடைய வார்த்தை கிடையாது. கிட்டத்தட்ட 85 லாங்குவேஜில் தான் முழு பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் 88 மொழிகளில் தான் புதிய ஏற்பாடு மொழிபெயர்த்து அச்சிட்டு கொடுத்துருக்கிறோம். பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டதை தான் நாம் டிரான்ஸ்லேட் பண்ணுகிறோம். ஒரு பைபிள் இல்லாத மொழியில் மொழிபெயர்க்க வேண்டுமானால் குறைந்தது 20 லட்சம் ரூபாயும் 10 ஆண்டுகளும் அதுக்கு தேவைப்படுகிறது. எனவே அது கொஞ்சம் கொஞ்சமாக நடைபெறுகிறது. இப்பொழுது 110 மொழிகளுக்கு ஆண்டுடைய வார்த்தையை நாம் மொழிபெயர்த்து கொண்டு இருக்கின்றோம். சீக்கிரத்திலே அவைகளும் குறிப்பிட்ட மக்களுக்கு கொடுக்கப்படும். குறிப்பாக தமிழ்நாடு துணைச்சங்கம் 3 இந்திய மொழிகளிலே மொழிபெயர்த்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு 5000 பேர் தேவை. 1000 ரூபாய் தருகின்ற 5000 பேர், அதாவது 50 லட்சம் ரூபாயை கொண்டு அது நடைபெறுகிறது. நீங்களும் விரும்பினால் இந்த நாளிலே ஒரே ஒரு முறை தருகின்ற அந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராஜெக்ட் 1000 ரூபாய் ஒரு முறை தருகின்ற அது 1000 ரூபாய் நீங்கள் கொடுப்பதன் மூலமாக இந்த ஊழியத்தில் இணைந்து கொள்ளலாம். 1000 ரூபாய் என்பது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பணம் அல்ல. நாம் காருக்கு அடிக்கின்ற பெட்ரோல் அல்லது நாம் வாங்குகின்ற ஒரு கறி மீன் அல்லது நான் வெஜிடேரியனுடைய அளவு தான். அல்லது நம்முடைய வீடுகளுக்கு நம்முடைய ஹோட்டலுக்கு நம்ம குடும்பமாக போனால் எவ்வளவு செலவு செய்கிறோம், திருமணங்களுக்கும் நம்முடைய ஆடம்பரங்களுக்கும் எவ்வளவு செலவு செய்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் உங்கள் மூலமாக இந்த தேசத்திலே 3 மொழிகளிலே ஆண்டுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளாத மக்களும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாளிலே கடவுள் நமக்கு உதவி செய்யும்படியாக நாம் வேண்டுதல் செய்வோம். இந்தியாவில் அதிகமாக காணிக்க கொடுக்கறது யாருன்னா மிசோராம் மாநிலம். மிசோராம் மாநிலம் தெரியுங்களா, வடகிழக்கு பகுதியில் இருக்குது. அங்கே இருக்கின்ற 10 லட்சம் மக்களும் வேதாகம சங்கத்துக்காக காணிக்க கொடுக்குறாங்க. இன்னும் கூட அந்த நாட்களிலே பிடி அரிசின்னு சொல்லி எங்கள் அம்மாலாம் அதை பண்ணுவாங்க. சமைக்கும்போது அரிசி எடுத்து போடுவாங்கள்ல, அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு கையில் ஒரு அரிசி எடுத்து வச்சுருப்பாங்க. அதற்கு பிறகு அந்த பணம் அது எவ்வளவு சேர்ந்ததோ அதை என்ன செய்வாங்கன்னா, அதுக்கு எவ்வளவு பணம் தொகை பெறுமோ அதை ஊழியங்களுக்கு கொடுப்பார்கள். இன்றைக்கும் மிசோராம் மாநிலம் முழுவதும் அந்த கைப்படி அரிசி மூலமாய் வருகின்ற காணிக்கைகளை எதுக்கு கொடுக்குறாங்க? ஆண்டோடைய வார்த்தையை மொழிபெயர்க்கின்ற அச்சிடுகின்ற பணிக்காக அதை கொடுக்கின்றார்கள். எனவே அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த தேசத்திற்கு ஆண்டோடைய வார்த்தையை கொடுப்பதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. அதுபோல் பைபிளை பிரிண்ட் பண்ணி குறைந்தது 150 ரூபாய் குறைச்சி கொடுக்குறோம். 450 ரூபாய் அதற்கு செலவு செய்கிறோம், குறைந்த விலை பைபிள். ஆனால் அவை 300 ரூபாய்க்கு தான் கொடுக்கப்படுகிறது. மீதம் இருக்கின்ற 150 ரூபாய் யார் தரா சொல்லுங்களேன்? நம்மை போல யாரோ ஒருவர் கொடுக்கிற காணிக்கை தான். வெளிநாடுகளிலிருந்து எந்த பணமும் வருவது கிடையாது. அதே போல் கண் பார்வையற்றவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவர்களுக்கு பைபிள், பிரெய்லி பைபிள், அதை ப்ரொடக்ஷன் காஸ்ட் 20,000 ரூபாய் செலவு செய்கிறோம். 43 புக்கு வரும். ஒரு சங்கீதம் 3 புக்காக வரும். மத்தேயு, மார்க்கு, லூக்காலாம் ஒவ்வொரு புக்கு. அதே போல் 43 வேல்யூம்ஸ் 20,000 ரூபீஸ் செலவு செய்து அதை அவர்களுக்கு இலவசமாய் கொடுக்குறோம். நீங்களும் விரும்பினால் வாழ்நாளில் ஒரு முறையோ அல்லது வருடத்துக்கு ஒரு முறையோ உங்கள் திருமண நாட்கள், பிறந்த நாட்கள், பெற்றோர் நினைவு நாட்கள், இவைகளையெல்லாம் நீங்கள் நினைத்து என்ன செய்யலாம்? இந்த கண் பார்வையற்ற இந்தியாவில் 7.5 கோடி மக்கள் இருக்காங்க. அவர்கள் தடவியாக இயேசுவை கண்டு கொள்ள வேண்டும். அதே போல் ஆடியோ பைபிள், அதை நாங்கள் 3000 ரூபாய் அது, ஆனால் அவர்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம். அதுவும் அநேகர் கொடுக்குற ஸ்பான்சரில் தான் செய்கிறோம். நீங்கள் உங்களுக்கு வேண்டுமானால் 1000 ரூபாய்க்கு ஆடியோ பைபிள் உங்களுக்கு நீங்கள் வேண்டுமானால் எங்களிடத்தில் எங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு நமக்கு திருச்சபை தந்திருக்கின்ற தலைப்பு பீப்புள் ஆஃப் காட்
ஃப்ளாக் ஆஃப் கிரைஸ்ட், கடவுளின் மக்கள், கிறிஸ்துவின் மந்தை. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மந்தையாக, நாம் ஆடுகளாக, கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாக, ஆயராக ஆண்டவர் நம்மை என்ன செய்கின்றார்? ஒவ்வொரு நாளும் நம்மை என்ன செய்கிறார்? அதிசயமாக நம்மை வழிநடத்தி வருகின்றார். நாம் வாசிக்க அந்த அருமையான யோவான் சுவிசேஷத்திலே, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் பிரவேசிக்கிறவன், வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். அதனால தான் இன்றைக்கி ஒரு வசனம் நம்ம படித்தோம் இல்லைங்களா? அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பதாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை என்ன செய்கிறது? அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. பாருங்க, ஒரு மேய்ப்பன் ஆடுகளை நடத்தி செல்லுகிறான். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஆடுங்கள்லாம் போயிட்டு இருக்கோம், மேய்ப்பன் பின்னாடி தான் போவார். ஹாய் ஹாய்ன்னு சொல்லி என்ன பண்ணுவார்? ஓட்டிகிட்டு போவார். ஆனால் இஸ்ரவேல் தேசத்திலே ஆடுகளுக்கு முன்பதாக மேய்ப்பன் நடந்து செல்லுவான். அவன் வார்த்தைகளை கேட்டு அந்த ஆடுகள் அவனுக்கு என்ன செய்கிறதா? பின் செல்லுகிறது. நம்முடைய பரம மெய்ப்பனாகிய ஆண்டவர் நமக்கு முன்பதாக சென்று கொண்டிருக்கின்றார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்து அவருக்கு பின் செல்லுவதற்காக தான் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். 9வது வசனம் சொல்லுது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நான் கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியிலிருந்து நான் ஆரம்பிக்கின்றேன். அங்கே யாக்கோபின் இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நன்றாய் கவனியுங்க. யாக்கோபின் இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யாக்கோபே, நான் உன்னை அதிசயமாக நான் வழிநடத்தி நான் வந்தேன். நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உன் சகோதரனாய் ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற பொழுது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொன்னபோது யாக்கோபு சொல்லுகிறார் தன் குடும்பத்தினரை பார்த்து, வாருங்கள் நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம். ஆபத்து நேரிட்ட காலத்திலே கடவுள் எனக்கு என்ன செய்தார்? உதவி செய்தார். 28வது அதிகாரம் அதே ஆதியாகமத்தில் நீங்கள் வாசிச்சீங்கன்னா அங்கே யாக்கோபு தன் தாய் தகப்பனிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவன் எங்கே போகிறான்? தன்னுடைய மாமா வீட்டிற்கு போகின்றான். கவனிங்க, ஆபிரகாமை ஆண்டவர் இன்றைக்கு பதான் அராம் என்று சொல்லப்படுகிற அந்த ஈராக் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் தான் யார்? ஆபிரகாம். ஆண்டவர் அவரை அழைத்தார். நான் காண்பிக்கின்ற எங்கே போ? தேசத்துக்கு போ. அந்த கானான் தேசம் என்று சொல்லப்படுகிற இன்றைய இஸ்ரவேல் தேசம்தான் அது. ஆண்டவர் அவரை அனுப்பினார். அவர் போகும் இடம் என்னதென்று அறியாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார். அங்கே ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவருக்கு ஒரு மகன் 100 வயதிலே பிறந்தார். அவர் பேர் என்னது? தொடர்ச்சியாக நாம் திருச்சபை தியானித்து கொண்டே வருகிறோம். ஈசாக் என்ற மகனை ஆண்டவர் கொடுத்தார். அவருக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். 2 பேர். யார்? யாக்கோபு, ஏசா என்ற 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆனால் ஏசா தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அவன் மாற்றி பெற்றுக்கொண்டபடியினாலே ஏசாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. எனவே யாக்கோபை கொல்ல தேடின போது அவனுடைய தாயும் தகப்பனை அழைச்சி சொல்கிறாங்க, நீ இந்த ஊரில் இருக்க வேண்டாம், நீ உன்னுடைய மாமா வீட்டிற்கு போ. ஆபிரகாம் புறப்பட்டு வந்தார் அல்லவா, அந்த தேசத்துக்கு நீ போய் அங்கே வாழ்ந்து அங்கே இருக்கிற பெண்களில் ஒரு பெண்ணை நீ திருமணம் செய்து விட்டு வா என்று அனுப்புகிற போது யாக்கோபு அந்த ஊருக்கு புறப்பட்டு தனிமையாய் போகிறான். 50 மைல் அவன் கடந்து போன பிறகு இரவு நேரம் வந்து விடுகிறது. அங்கே அவன் படுத்து உறங்குகிறான். தலையணைக்காக ஒரு கல்லை எடுத்து வைத்து தலையிலே வைத்து அவன் படுத்து உறங்குகிறான். அவனுக்குள்ளே ஒரு பெரிய பயம், அவனுக்குள்ளே ஒரு பெரிய ஏக்கம். இன்னி என் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதோ, என் தாய் என்னோடு கூட இல்லை, என் தகப்பன் இல்லை, என் சகோதரன் கொலை செய்ய என்னை தேடுகிறான், நான் மிக தூரமான 400 மைல் தூரம் கடந்து நான் போகப் போகிறேன், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று அவனுக்குள்ளே ஒரு பெரிய பயம்.
அப்பொழுது அவன் இரவிலே ஒரு தரிசனத்தை அங்கே காண்பிக்கின்றான். ஒரு சொப்பனத்தை அவன் பார்க்கிறான். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. 28 ஆதியாகமம் 12 சொல்லுகிறது. அந்த ஏணி நுனியை வானத்தை எட்டி இருந்தது. அந்த ஏணிக்கும் இந்த பூமிக்கும் தேவதூதர்கள் என்ன செய்கிறாங்க? ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். அதற்கு மேலா கர்த்தர் நின்று அங்கே அவனோடு கூட பேசுகிறார். யாக்கோபோடு என்ன சொல்லுகிறார்? நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு நான் தருவேன். உன் சந்ததி இந்த பூமியின் தூளை போல இருக்கும். நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு நான் உனக்கு திரும்பி வர பண்ணுவேன். யாக்கோபே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி அவனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். அதில் 15வது வசனம் என்ன சொல்கிறாரு? நான் உன்னோடு இருந்து காத்து உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதே வாக்குத்தத்தத்தை இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தங்களின் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவர். உங்கள் வாழ்விலும் குடும்ப வாழ்க்கையிலும் பிள்ளைகளின் வாழ்விலும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கின்றார். அப்பொழுது யாக்கோபு அங்கே ஒரு ஜெபம், அங்கே ஒரு பொருத்தனை பண்ணுறாரு. என்ன பொருத்தனை பண்ணுகிறார்? ஆண்டவரே, நான் போகிற இடத்திலே வழியிலே 20வது வசனம் படிங்க மகன் யாராவது. உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உனக்கு என்ன தருவேன்? தசம பாகம் தருவேன் ஆண்டவரே என்று சொல்லி யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். கவனிங்க, தனிமையாய் போகின்றார். ஆண்டவரோடு அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த இடத்திற்கு அவர் பெத்தேல் என்று பெயரிடுகிறார். அந்த இடத்துக்கு தான் ஆண்டவர் யாக்கோபு திரும்பி வந்தவர். எப்படி திரும்பி வந்தார்? கோலும் கையுமாய் கடந்து போன யாக்கோபு 2 பரிவாரங்களை உடையவனாக, 12 பிள்ளைகளை உடையவனாக, ராகேலையும் லேயாலையும் கூட்டிக் கொண்டு அவன் ஏராளமான ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் உடையவனாய் ஆண்டவர் அவனை திரும்பி வர பண்ணினார். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவன் வாழ்க்கையை ஆண்டவர் நிறைவேற்றினார். நம்முடைய ஆண்டவர் தரிசனங்களை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவைகளை உங்கள் வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். நீங்களும் நானும் நமக்கு தந்தவைகளிலே, நமக்கு கொடுத்த தாளந்துகளிலே, நமக்கு கொடுத்த பணத்திலே, நமக்கு கொடுத்த வருமானத்திலே, நம்முடைய வாழ்விலே, நமக்கு கொடுத்த வாய்ப்பு வசதியிலே நீ இயேசுவுக்கு உண்மையாய் இருப்பாயானால் அந்த ஆண்டவர் வாக்குத்தத்தங்களின் ஆண்டவர், உனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர், உன் வாழ்விலே நிச்சயமாய் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் நீங்கள் மறந்து போகாதிருங்கள். நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர். மனிதன் மாறுவான். மனிதனை நம்புவதை பார்க்கிலும் எத்தனையோ தடவை நீங்கள் மனிதர்களை நம்பி ஏமாந்திருக்கிறீர்கள். அவருடைய வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போயிருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த காலையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய ஏமாற்றத்திற்கு ஒரு பதில் உண்டு. என் இயேசு ஒரு நாளும் வாக்கு மாறாதவர். அவர் மனிதனைப் போல மனம் மாறுகிறவர் அல்ல. அவர் வாக்கு தத்தத்திலே உண்மை உள்ள ஆண்டவர். 1800 ஆண்டுகளிலே இங்கிலாந்து தேசத்திலே ஒரு குடும்பம் பஞ்சம் பிழைப்பதற்காக அமெரிக்கா தேசத்திற்கு போனார்கள். அவர்கள் போய் அங்கே குடியிருந்து, ஏற்கனவே அவர்களுடைய சொந்தக்காரர்கள் அங்கே போயிருந்தார்கள். எனவே நியூயார்க் பட்டணத்திலே ஒரு இடத்திலே வசிக்க ஆரம்பித்தார்கள். அங்கே அந்த அருமையான குடும்பத்திலே இருந்த ஒரு அருமையான மகன், அவருடைய பெயர் வில்லியம் கோல்கேட் அவருடைய பெயர். அந்த இளம் வாலிபன் தன்னுடைய 16வது வயதிலே குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக பக்கத்தில் இருக்கின்ற ஒரு சோப்பு கம்பெனிக்கு வேலைக்கு போனான். அந்த சோப்பு கம்பெனியிலிருந்து, அவனுடைய வீட்டிலிருந்து அந்த கம்பெனிக்கு போவதற்கு ஒரு சின்ன படகிலே அவன் போக வேண்டும். ஒவ்வொரு நாளும் அங்கே போய் அங்கே வேலை செய்து கிடைத்த வருமானத்தை வைத்து அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தான். தன்னுடைய தாய் தகப்பனிடத்திலே கொண்டு வந்து அதை கொடுப்பான். ஒரு நாள் அந்த அருமையான அந்த போட்டை ஓட்டுகின்ற அந்த மனிதன் கேட்டான், தம்பி வில்லியம், நீ இன்றைக்கு ஏன் உன் முகம் வாடி இருக்கிறது? உனக்கு ஏதேனும் கவலை இருக்கிறதா?
அப்பொழுது அவன் சொன்னான், ஐயா, நாங்கள் இங்கிலாந்து தேசத்தில் இந்த தேசத்துக்கு வந்தோம். இப்பொழுது ஒரு சோப்பு கம்பெனிக்கு நான் வேலை போய் கொண்டிருக்கிறேன். என் குடும்பம் மிகவும் வறுமையில் இருக்கிறது. என் குடும்பத்தை நடத்துவதற்கு நாங்கள் மிகுந்த கஷ்டப்படுகிறோம். அப்பொழுது அந்த படகோட்டி சொன்னார், தம்பி, நீ இயேசுவை நேசிக்கிறாயா? இயேசுவை நீ உண்மையாய் நேசிப்பானால் அவர் உனக்கு சிறந்த எதிர்காலத்தை கொடுப்பார். நிச்சயமாகவே நீ ஆண்டவரை நீ நேசி. உனக்கு கிடைக்கிற வருமானத்திலே 10 1 பங்கை ஆண்டவருக்கு கொடு. யாக்கோபு அப்படித்தான் பொருத்தனை பண்ணினார். ஆண்டவர் யாக்கோபை அவனை வாளாக்காமல் தலையாக்கினார், கீழாக்காமல் மேலாக்கினார். யாக்கோபினுடைய வாழ்விலே ஆண்டவர் யாக்கோபை இஸ்ரவேல் என்ற பெயரை மாற்றி அவனுடைய பெயரிலே இன்றைக்கு ஒரு பெரிய நாட்டையே ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். இன்றைக்கு யூதர்கள் 75 நோபல் பரிசுகளை பெற்றிருக்கின்றார்கள். 120 நோபல் பரிசுகளிலே 75 நோபல் பரிசுகளை யூதர்களே பெற்றிருக்கிறார்கள். ஆண்டவர் உன்னையும் உயர்த்துவார் இந்த தேசத்திலே என்று சொன்னபோது அந்த நாளிலிருந்து தனக்கு கிடைத்த வருமானத்திலே 10 1 பங்கை கடவுளுக்கு கொடுக்க ஆரம்பித்தான். அவனுடைய வருமானம் உயர ஆரம்பித்தது. அப்பொழுது அவனுடைய அத்தை சொன்னார்கள், நான் உனக்கு கொஞ்சம் பணம் தருகிறேன், சோப்பு தயாரிக்க தெரியும் அல்லவா, நீ ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதை விற்று நீ உன்னுடைய குடும்பத்தை நடத்து. தன்னுடைய 20வது வயதிலே அவன் ஒரு சோப்பு கம்பெனி ஆரம்பித்தான். கிடைத்த கொஞ்ச லாபத்திலும் 10 1 பங்கை ஆண்டவருக்கு கொடுத்தான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். தன்னுடைய 23வது வயதிலே அவன் முழங்கால் படியிட்டு ஜெபித்தான், ஆண்டவரே, என்னுடைய கம்பெனியில் இப்பொழுது நிறைய வேலைக்காரர்கள் வந்து விட்டார்கள், நிறைய வருமானம் வர ஆரம்பித்து விட்டது. இந்த நாளில் நான் 20% உமக்காய் கொடுப்பேன் என்று சொன்னான். தன்னுடைய 25வது வயதிலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து 30% உமக்காய் கொடுப்பேன் என்று சொன்னான். தன்னுடைய 28வது வயதிலே முழங்கால் படிட்டு சொன்னான், ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து என்னுடைய வருமானத்தில் 50% உமக்காய் கொடுப்பேன் என்று அதை நிறைவேற்றினான். ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்திலே காண்பித்த ஒன்றை வைத்துதான் கோல்கேட் என்ற அந்த டூத் பேஸ்டை அவன் கண்டுபிடித்தான். அந்த பேஸ்டிற்கு தன்னுடைய குடும்ப பெயர் கோல்கேட், அவன் பெயர் வில்லியம் கோல்கேட். அந்த கோல்கேட் பெயரை தான் அவன் வைத்தான். இன்றைக்கு உலகம் முழுவதும் அவைகள் விற்க ஆரம்பித்து விட்டன. பல கோடி ரூபாய்களை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அவன் தன்னுடைய மரண தருவாயிலே தன் 11 பிள்ளைகளை அழைத்து சொன்னான், நான் இந்த தேசத்துக்கு பரதேசியாய் வந்தேன், ஆண்டவர் என்னை உயர்த்தி இருக்கின்றார். ஆண்டவருக்கு கொடுப்பதிலே ஒரு நாளும் குறை வைக்காதிருங்கள். ஆண்டவருக்கு தாராளமாய் உங்கள் கரங்களை திறந்து கொடுங்கள். ஆண்டவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். உங்கள் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார் என்று சொல்லி அவன் மரித்து போனார். இன்னைக்கு 90% மேலாக அந்த கோல்கேட் கம்பெனி வருமானத்திலே above 90% அவர்கள் ஊழியங்களுக்கு உலகம் முழுவதும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாரிசு பிள்ளைகள். அவர்தான் 1816 ஆண்டிலே த அமெரிக்கன் பைபிள் சொசைட்டி ஆஃப் அமெரிக்காவிலே வில்லியம் கோல்கேட் தான் ஆரம்பித்தார். வேதாகம சங்கம் அவரை நன்றியோடு என்ன செய்கிறோம், நாம் நினைவு கூறுகிறோம். அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்னும் இந்த தேசத்திலே கிட்டத்தட்ட 700க்கு மேலான மக்கள் ஆண்டுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்காக இந்திய வேதாகம சங்கத்தோடு கூட இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு நீங்களும் நானும் கடனாளிகளாக இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. ஒரு சிஎஸ்ஐ திருச்சபைக்கு நான் போயிருந்தேன். நம்முடைய மதுரை டைசிஸ் சர்ச்சு தான் அது. நான் போய் முடித்த உடனே ஒரு சகோதரி வந்தாங்க, ஐயா, நான் உங்களுக்கு ஒரு காணிக்கை தரணும், இந்த பிரெய்லி பைபிள் 20,000 rupees. கொஞ்சம் இருங்கன்னு வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்து அந்த ஆயத்தை கொடுத்தாங்க. அந்த ஐயாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஏனென்றால் அந்த சர்ச்சில் அவங்க தான் போவார். ஒரு இதில் ஆயாவாக வேலை செய்கிறாங்க ஸ்கூலில். 5000 ரூபா தான் உங்களுக்கு சம்பளம். அவங்க பிள்ளைங்களுக்காக அந்த பணத்தை சேர்த்து வச்சுருக்காங்க. அந்த ஐயா சொன்னாங்க, வச்சுக்கோங்கம்மா, உங்களை நல்லா எனக்கு தெரியும், மாதம் 100 200 கொடுங்க. அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா, இந்த கொரோனா காலத்திலும் ஆண்டவர் என்னை தப்புவித்து ஜீவனை கொடுத்து என்னை வைத்திருக்கிறார். எனக்கு தந்ததெல்லாம் ஆண்டவர் போட்ட பிச்சை. நீங்கள் சொன்னது போல் என் பிள்ளைகளுக்காய் சேர்த்து வைத்த பணம் தான், சந்தோஷமாய் கொடுக்கிறேன் என்று சொன்னாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு அதே சர்ச்சுக்கு நான் போனேன். அவங்க வந்து என்னை பார்த்து சொன்னாங்க, ஐயா, கடந்த ஆண்டிலே கடவுள் என்னை கைவிடவில்லை, என் வாழ்விலே உயர்வுகளை தந்திருக்கிறார், இன்னும் அதிக சம்பளத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஜெபித்து விட்டு மறுபடியும் என் கைகளிலே 5,000 rupees காணிக்கையா கொடுத்துட்டு போனாங்க. கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோ நஷ்டப்பட்டதில்லை.
உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோனிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். கோயம்புத்தூரில் ஒரு சர்ச்சுக்கு பாருங்க, முடித்தவொன்னு ஒரு தம்பி வந்தார், கொஞ்சம் நொண்டி வந்தார். என்கிட்ட வந்து ஒரு காணிக்கை கொடுத்துட்டு சொன்னார், ஐயா எனக்காக ஜெபம் பண்ணி, எனக்கு உடம்பு சரியில்லை. என்னப்பா ஆச்சு? நான் ஒரு நல்ல வேலையில் இருந்தேன், போன 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் நான் மாட்டிட்டேன். விபத்து, என் தலையிலே கை கால்களிலே அடிபட்டு விட்டது. எனக்கு மறதி வந்துருச்சு. நான் வேலை செஞ்சுருந்த வேலை போயிடுச்சு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வருவதே எனக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டம். ஆனாலும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் அல்லவா? எனக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவரை நான் ஆராதித்து நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லிதான் அந்த ஆராதனைக்கு நான் வந்திருக்கின்றேன். நீங்கள் பேசின போது ஆண்டவர் என்னோடு பேசினார். என்னிடத்தில் உள்ளதை நான் உங்களுக்கு தருகிறேன், இந்த வேதாகம ஊழியத்துக்காக வச்சுக்கங்கன்னு கொடுத்தாரு. நான் அவருக்காய் கண்ணீரோடு ஜெபித்தேன். ஆண்டவரே, இந்த மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு சவால், வருமானம் கிடையாது, வேலை போயிருச்சு, ஆனாலும் ஆண்டவருடைய பாரம் என்னுடைய பாரமாய் மாற வேண்டுமே. அல்லேலூயா. ஆண்டவர் யாக்கோபினிடத்தில் அதான் சொல்றார், யாக்கோபே உன்னை தனிமையாய் அனுப்பினேன் அல்லவா, உன்னை 2 பரிவாரங்களோடு திரும்பி வைக்க பண்ணினேன் அல்லவா, நீ அதற்கு நன்றி சொன்னாயா? மறுபடியும் எழுந்து அந்த பெத்தேலுக்கு போ. ஆதியாகமம் 28 நான் உன்னோடு தரிசனமானேன் அல்லவா, அங்கே போய் நீ நன்றி சொல்லு, அங்கே பலிபீடத்தை கட்டு, ஆண்டவருக்கு பலி செலுத்து. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், உன் பிதாக்களை நினைத்துப்பார், உன் மூதாதையர்களை நினைத்துப்பார், உன்னையும் உன் குடும்பத்தையும் எப்படி நடத்தி வந்தேன் என்று நினைத்துப்பார். இன்றைக்கு நான் உன்னை ஆசீர்வாதமாய் வைத்திருப்பதற்கு நீ நன்றி சொல்ல வருகிறாயோ? நீ நன்றி சொல்ல ஆயத்தமாய் இருக்கிறாயோ? ஆண்டவருக்காக உனக்காக நான் மரித்தேன் அல்லவா, எனக்காக நீ என்ன செய்தாய்? அவர்கள்தான் கடவுளின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு தான் தலைப்பு. நாம் யார்? அவருடைய பாரத்தை சுமக்கிற மக்கள், அவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்படுகின்றோம். அதே நாம் வாசிக்கப்பட்ட அந்த யோவான் சுவிசேஷத்தில் அங்கே இயேசு சொல்லுகிறார், கவனிங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் பிரவேசிக்கிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். கவனிங்க, கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நாட்கள் கள்ளர்களும் கொள்ளைக்காரர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் கள்ள ஊழியங்களும் நிறைந்த நாட்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துக்கு பிரவேசிக்க முடியாது. இன்றைக்கு அநேக வழிகள், அநேக மக்கள், தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அதனால தான் 9வது வசனம் சொல்லுது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமும் சென்று அவன் என்ன செய்வான்? மெய்ச்சலை கண்டடைவான். நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பதாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய பாதைகளை, அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். அவர் சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். அவருடைய சத்தம் எதுங்க? நம் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த வேதாகமம், திருமறை. ஒவ்வொரு நாளும் அதை வாசிக்க வேண்டும், அதை நேசிக்க வேண்டும். கள்ள உபதேசங்களுக்கு, கள்ள ஊழியர்களுக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்டிகாஸ்டல் பாஸ்டர், அவருடைய சர்ச்சில் ஒரு 100 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்தார் அவங்க சர்ச்சுக்கு. அவர் சொன்னார், நான் இலங்கையிலேருந்து வந்திருக்கேன். கொஞ்ச நாள் கழித்து அவர் இந்த பாஸ்டர்கிட்ட சொன்னார், நான் கனடாவில் நிறைய பேருக்கு வேலையெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாங்கி தருவேன் உங்கள் விசுவாசிகளுக்கு. அவரும் கஷ்டப்பட்டு ஒரு 10 பேர்கிட்ட 10 லட்ச ரூபா வாங்கி கொடுத்தார். எப்பொழுதும் அவர் பைபிளும் கையுமாக தான் இருப்பார். யாரும் அந்த இலங்கைக்கார். ஒரு நாள் வந்தது, இன்றைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன வரப்போகுது, ஃப்ளைட் ஏற போகிறீங்க, எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுங்க அப்படின்ட்டு போனவர் தான். அவர் ஏரோப்ளைன் ஏறி எங்கேயோ போயிட்டாருக்கா, அவர் போயிட்டார். அவர் சொன்னார், அந்த பாஸ்டர் சொன்னார், ஐயா அவர் எப்பொழுதும் பைபிளும் கையுமாவே தான் இருப்பார், அவரை பார்த்தா பரிசுத்தவான் மாதிரியே தாங்க இருந்தார். இவங்களாம் யாரு சொல்லுங்களேன்? ஆவிக்குரிய கனிகளினால் அவர்களை நீங்கள் அறிவீர்கள். ஆப்பிரிக்காவில் ஒரு பெரிய சர்ச்சுங்க. அந்த போதகர் சொன்னார், நாம் இந்த குறிப்பிட்ட நாளில் பரலோகத்துக்கு போக போகிறோம், இயேசு வரப்போகிறாரு, எல்லாம் ரெடியாக வந்துடுங்க. எல்லாம் வந்துட்டாங்க.
அப்போ அந்த போதகர் சொன்னார், எல்லா கதவையெல்லாம் சாத்துங்கப்பா, நம்ம எங்கே போக போகிறோம் சொல்லுங்களேன், பரலோகத்துக்கு இன்றைக்கி போக போகிறோம். கடைசியில் பார்த்தா அந்த சபைக்கு என்ன பண்ணிட்டாங்க, தீ வைக்க சொல்லிட்டாரு. அந்த தீயிலே எரிந்த அந்த சபையும் சபை மக்களும் எரிந்து போனார்கள். எங்கே போனாங்கன்னு தெரியல. நம்ம ஊரில் பாலாசீர் லாரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருநெல்வேலியை சேர்ந்தவர், வல்லமையான ஊழியக்காரர். நான் பார்த்ததில் கேள்விப்பட்டிருக்கேன். ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர். அவர் ஏராளமான அற்புதங்கள் அவருடைய ஊழியங்களிலே, பிசாசுகள் ஓடின, அற்புதங்கள் நடைபெற்றன, செவிடன் காதுகள் திறக்கப்பட்டது, கண் பார்வை இல்லாதவர்கள் கண் பார்வை பெற்றார்கள், செத்த சரீரம் கூட உயிரோடு எழுப்பினார். ஒரு நாள் அவர் பெரிய ஒரு குருசியில் பேசிகிட்டு இருக்கார். ஒரு கால் உடைந்த ஒரு நாய் இந்த பக்கத்தில் அந்த பக்கம் ஓடுது. அந்த இடத்த கிராஸ் பண்ணின உடனே அந்த 3 கால் இருக்கிற ஒரு நாய் 4 காலாக ஓடிச்சான். அப்படின்னா எவ்வளோ அற்புதங்க நடந்திருக்கும். நாய்க்கே அற்புதம் நடக்குன்னா மனுஷனுக்கு எவ்வளோ அற்புதம் நடந்திருக்கும் பாருங்க. இதெல்லாம் உண்மையாக நடந்த சம்பவம். ஆனால் ஒரு நாள் வந்தது, அவர் பார்த்தார், நாம் இவ்வளவா வல்லமையாக பயன்படுத்தப்படுறோமேன்ட்டு, நான் தான் இயேசு அந்த அவதாரம் அப்படின்னாரு. கடைசியில் ஒரு தனி ஆசிரமம் அமைத்தார். எல்லா கடவுளும் ஒன்று தான்னாரு. நான் தான் அந்த கடவுளுடைய தூதன்னாரு. கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போனார். நிற்கிற எவனும் விழாதிருக்க எச்சரிக்கையாக எடுக்க கடவன். கடவுள் நமக்கு முன்பதாக செல்கின்றவர். அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றி கள்ளர்கள் யார், திருடர்கள் யார், கள்ள தீர்க்கதரிசி யார், கள்ள போதகர்கள் யார், அவைகளை அடையாளம் கண்டு கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. நான் ஒரு காரியத்தை நான் சீக்கிரமாக சொல்லி முடிச்சு விடுகிறேன். கடைசியாக நான் வாசித்த அந்த அருமையான வேத பகுதி அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் நான் வாசிக்க கேட்டோம். பிலிப்பு என்ன செய்கின்ற, பிலிப்பு பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 2ஆம் மிஷனரி பயணத்துக்கு போகிறார். கிபி 49 52 வரைக்கும் நடந்த அந்த இடைப்பட்ட காலத்திலே நடந்த ஒரு சம்பவம். தியாத்திரா என்ற ஊருக்கு போகின்றார் பவுல். அங்கே இருக்கின்ற அநேகர் ரோமர்கள் அங்கே வசிக்கின்றார்கள், பண வசதி படைத்தவர்கள் அங்கே வாழுகின்றார்கள். அங்கே இருக்கின்ற அந்த பிலிப்பு பட்டணத்திலே போய் பரிசுத்த அருமையான தேவ மனிதன் பவுல் வல்லமையாய் பிரசங்கம் பண்ணுகிறார். அங்கே இருக்கின்ற ஒரு ஆற்றின் அருகே போய் தன்னுடைய வழக்கத்தின்படி என்ன செய்கிறாங்க சொல்லுங்களேன், படிங்க. 13வது வசனம். ஓய்வு நாள் தங்கள் பட்டண படிங்க. சரி, பரவாயில்லைங்க. அந்த ஆற்றுக்கு அங்கே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றங்கரையிலே வழக்கமாய் போய் யார் ஜெபிக்கிறா? பவுலும் அவரோடு கூட இருந்த தேவ பிள்ளைகளும் ஜெபிக்கின்றார்கள். கவனிங்க, ஜெபம் பண்ணுவதற்கு நமக்கு என்ன இருக்க வேண்டும் சொல்லுங்களேன்? ஒரு வழக்கம் இருக்க வேண்டும். இயேசு அதிகாலையிலே புறப்பட்டு மார்க்கு 1:35 வழக்கமாய் போகின்ற அந்த ஒலிவ மலையில் போய் என்ன செய்தார்? அவர் அதிக இருட்டோடே போய் வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போய் இயேசு ஜெபம் பண்ணினார். நமக்கு, உங்களுக்கு, எனக்கும் ஒரு ஜெப நேரம் தேவை, ஒரு வேத வாசிப்பு நேரம் தேவை, ஆண்டவரோடு கூட உறவாடுகிற ஒரு நேரம் தேவை. அப்பொழுது பவுல் பிரசங்கித்த அந்த பிரசங்கத்தின் விளைவாக லீதியாள் என்ற ஒரு சகோதரி, அவள் ஒரு பெரிய பணக்காரி, ஒரு பெரிய வியாபாரி, ரத்தாம்பரத் என்ற அந்த வஸ்திரத்தை தயாரிக்கின்ற ஒரு மகள், அவள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகின்றாள். அவள் என்ன சொல்லுகிறாள்? வாருங்கள், என்னுடைய வீட்டிற்கு வாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய வீட்டிற்கு சீஷர்களை அழைத்து அவர்களை தங்குவதற்கும் அவர்கள் உண்பதற்கு உணவையும் கொடுத்து அந்த நாட்களிலே அவர்களை பராமரிக்கின்றாள். அவள் வீட்டிலே தங்கி இருந்து பவுலும் அவரோடு கூட இருக்கிற தேவ பிள்ளைகளும் ஊழியம் செய்கிறார்கள் என்பதை இந்த பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? அருமையான வாழ்விலே நாம் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷம் விலகி ஞானத்தோடு வாழ்வது மாத்திரமல்ல, நீங்களும் உடையவர்களாய் மாத்திரமல்ல, அவர்களுக்கும் ஆண்டோடைய வார்த்தைகளை அவர்கள் மொழியிலே கற்றுக்கொள்வதற்கு உங்களால் நீங்களும் நானும் ஒரு பாரமுடையவர்களாக, லீதியாளை போல ஒரு தேவ தரிசனம் உள்ளவர்களாக, ஊழியங்களுக்கும் ஊழியர்களுக்கும் உதவி செய்கிற மக்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை நாட்கள் நான், என்னுடைய வீடு, என்னுடைய சம்பளம், என்னுடைய குடும்பம் என்று ஒரே வட்டத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்போம்? நம்முடைய தேசத்தை குறித்து ஒரு பாரம் நமக்கு இல்லையா? இந்த உலகத்தை குறித்து ஒரு பாரம் இல்லையா?
மக்கள் அழிந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்களே, அவரை குறித்த ஒரு பாரம் இல்லையா? சுயலமான வாழ்க்கை வாழ்வதற்கு கிறிஸ்துவின் மந்தையாகிய நாம் அழைக்கப்படவில்லை. இயேசு முதல் மிஷினரியாக இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த இந்தியாவிற்கு முதல் மிஷினரியாக தோமாவை அனுப்பி வைத்தார். அதற்கு மதுரைக்கு வந்தாங்க, சிவகாசிக்கு வந்தாங்க, கன்னியாகுமரிக்கு போனாங்க, திருச்சிக்கு போனாங்க, சென்னைக்கு போனாங்க, இந்தியா முழுவதும் ஊழியம் பண்ணினாங்க. அவர்கள் தங்களுடைய சொத்துக்களை பட்டங்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே வைத்தார்கள். ஆண்டவர், எங்களுக்கு பெருமை தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, பட்டம் தேவையில்லை, என் இயேசுவுக்காக எதையாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும். டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு மெடிக்கல் டாக்டர் இங்கிலாந்திலே ஒரு மிஷனரி கூட்டத்தில் அட்டன் பண்ணினார். மொப்பெட் என்ற ஒரு தேவ மனிதன் மூலமாக எங்கே போனார்? மிஷனரி புக்கெல்லாம் வாங்கி படிங்க. டேவிட் லிவிங்ஸ்டன் சவுத் ஆப்பிரிக்கா போனார், ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போனார். அவங்க மத்தியில் வல்லமையாக ஊழியம் பண்ணார். இஸ் மெடிக்கல் டாக்டர். அங்கேயே அவர் மரித்து போனார். சிவகாசியிலே ராக்லைன், இந்த மதுரை விருதுநகர் ராக்லைன் என்ற ஒரு மிஷனரி பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். பிளேக் என்ற ஐயர், பிஷப் ஈபர் ஐயர், ஏராளமான தேவ மனிதர்கள் ஆண்டவருக்காக தன்னையும் தன் வீட்டையும் குடும்பத்தையும் திறந்து கொடுத்தார். தனக்குன்றான எல்லாவற்றையும் அவள் திறந்து கொடுத்தார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 1706 ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி இந்தியாவிற்கு மிஷனரியாய் ஒருத்தர் வந்தார். யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜூலை மாதம் தான் ஜீகன் பால்க் என்ற ஒரு மிஷனரி ஜெர்மனியிலிருந்து வந்தார். அவர் அனுப்புகிற போது அவரை பார்த்து கேட்டாங்க, லுத்தரன் மிஷன், நீங்கள் இந்தியாவுக்கு மிஷனரியாக போக விரும்புகிறீங்களே, 24 வயது தான் ஆகிறது, உங்களுக்கு இந்த ஜெர்மனி தேசம் வளம் நிறைந்த தேசம், இந்த தேசத்தில் உங்கள் வாழ்நாளை நீங்கள் சந்தோஷமாய் அனுபவிக்கலாம் அல்லவா? அப்பொழுது அந்த இறையியல் கல்வி கற்று முடித்த அந்த சீகன் பால் சொன்னார், என்னுடைய சிறு வயதாக இருக்கும்போது 10வது வயது ஒவ்வொரு நாளும் என்னையும் தம்பியும் தங்கையும் அழைத்து உட்கார வைத்து குடும்ப ஜெபம் செய்வார்கள், வேதத்தை கற்றுக் கொடுத்தார்கள், மனிதனாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் என் 10வது வயதில் என் தாயார் மரித்து போனார். மரண தருவாயில் என்னை அழைத்து அவர்கள் வாசித்து கொண்டிருந்த பைபிளை கொடுத்து சொன்னாங்க, தம்பி இந்த வசனத்தை வாசிக்க மறக்காதே, ஒவ்வொரு நாளும் இதை என் கண்ணீரினால் நனைத்திருக்கிறேன். கொடுத்து விட்டு மரித்து போனார்கள். அந்த நாளிலிருந்து முழங்கால் படிட்டு என் தாயார் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வாசிக்கின்ற இந்த பைபிளை நான் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். இந்த 24 வயது வரைக்கும் எனக்கு உண்ண உணவு கொடுத்தார், உடுக்க உடை கொடுத்தார், என் தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார். எனவே இயேசுவுக்காக நான் திருப்பணி செய்ய 8 மாதங்கள் டிராவல் ஃப்ரம் ஜெர்மனி டு ட்ரங்கம்பாடி. இந்த தரங்கம்பாடி வந்தபோது அவர் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு மொழி தெரியாது. போய் மொழியை கற்றுக்கொண்டார். அன்றைக்கு அங்கே ஆண்டு கொண்டிருந்த அரசன் அவரை துன்பப்படுத்தினான், அங்கிருந்த ஜெயிலிலே போட்டான். ஆனால் அவருக்குள்ளே ஒரு தீ பற்றி எரிந்து கொண்டு அழைத்தவருக்காக, என்னை அபிஷேகித்தவருக்காக ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும். அன்றைக்கு எந்த மொழியிலும் வேத புத்தகம் கிடையாது. அவர் தான் தமிழ் மொழியிலே பைபிளை பிரஸ் கிடையாது, பேப்பர் கிடையாது. அவர் தான் ஜெர்மனியிலிருந்து வரவழைத்தார். இந்தியாவிலேயே முதலாக 1715வது ஆண்டிலே முதல் பைபிளை அவர் அச்சிட்டு வெளியிட்டார். ஜூலை மாதம் 15ஆம் தேதி இந்தியாவிலேயே முதல் அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை தன்னுடைய 37வது வயதில் அவர் மரித்து போனார். அவர் கட்டின அந்த தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை தரங்கம்பாடியில் இருக்கு. அங்கே தான் அவரை அடக்கம் பண்ணியிருக்காங்க ஆல்டரில். ஒரு நாள் நான் அவர் இந்த தேசத்தை விட்டு திரும்பி போகவில்லை, இங்கேயே விதையாய் விதைக்கப்பட்டிருக்கிறார். அதன் விளைவாக தான் நான் என்னுடைய தாய்மொழியிலே என் ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்றிருக்கின்றேன். இன்றைக்கு நீங்களும் நானும் தியாகம் செய்தால் இந்த மூலமாக அவர்கள் மொழியிலே பெற்றுக்கொள்வார்கள். கண் பார்வையற்றவர்களும் ஆண்டுடைய வார்த்தையை தடவியாகிலும் அறிந்து கொள்ளுவார்கள். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, நம் ஆயாய் போன உன்னை ஆசிர்வதித்தேன் அல்லவா, அந்த இடத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டி உன் பழைய வாழ்க்கை நீ நினைவு கூர்ந்து நீ ஆண்டவருக்கு நீ நன்றி சொல்ல வேண்டும். அருமையான பிள்ளைகளை, நாம் கண்களை மூடலாம். அன்பின் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி அப்பா. இன்னும் இந்த தேசத்திலே கிட்டத்தட்ட 700க்கு மேலான மொழிகளிலே ஆண்டுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளாத மக்களை குறித்து ஒரு பெரிய பாரத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஜீகன் பால் வைக்கப்பட்ட இடத்திலே, மேரி ஜோன்ஸ் வைக்கப்பட்ட இடத்திலே நீர் இன்றைக்கு எங்களை வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை ஆதரித்து வருகின்றேன், எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வருகின்றேன். எங்கள் வாழ்வின் முற்காலங்களை நினைக்கின்ற பொழுது எங்கள் வாழ்வில் எத்தனையோ நன்மைகளை நீ செய்திருக்கின்றேன். எனக்காக நீ ரத்தத்தை சிந்தி என்னை விலைக்கு இறையத்துக்கு பெற்றுக்கொண்டீர் அல்லவா. அந்த மாபெரும் ஆண்டவரே, அந்த ஈவுக்காக, அந்த
அந்த தியாகத்துக்கு ஈடாக நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும் ஆண்டவரே. இந்த காலையிலும் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். வேதாகம சங்கத்தின் மூலமாக உம்முடைய வார்த்தைகளை மற்ற மக்களுக்கு கொடுப்பதற்காக நீர் பயன்படுத்துவீராக. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபிப்போம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில லோக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சமமாக டாக்டர் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் ஐயா அவர்கள் நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரவப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்தகாரத்தினின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. தொடர்ந்து ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சகல ஞானத்திற்கும் காரணரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன் எங்கள் அவசியங்கள் உமக்கு தெரியும். நாங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பதும் உமக்கு தெரியும். தேவரீர் எங்கள் பலவீனங்களை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அபாத்திரங்கள் நிமித்தம் துணிந்து கேட்கக்கூடாதவைகளையும் எங்கள் குருட்டாட்டத்தின் நிமித்தம் கேட்க தெரியாதவைகளையும் உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் எங்களுக்கு அனுகிரகித்தருளும். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உங்களோடு நிலைத்து நிற்பதாக. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாயெண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவ அப்பமல்லோ கிறிஸ்துவின் திருச்சரீரமல்லோ, பாவமனம் கல்லோ உனக்காக
நமக்காய் பகிரப்பட்டதல்லோ தேவகுமாரனின் ஜீவப்பத்தை நீ தின்று அவர் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா. அப்பம் பிட்குதல் பகுதிக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். கிறிஸ்துவின் சரீரம் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் பின்வரும் மன்றாட்டை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இரத்தமாகிய ஞான ஆகாரத்தை பரிசுத்தரிக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனுக்கு வாக்குறுதியிருக்கிறீர். அளவிடப்படாத நன்மைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரம் ஆத்மா எங்களை பரிசுத்த ஜீவனுள்ள பலியாக ஒப்புக்கொடுக்கிறோம். இதை நாங்கள் செய்த ஆத்மீக ஆராதனை நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சுத்தம் என்று பகிரத்தக்கதாக எங்கள் மனம் பிதராக்களை மறுபடியும் எங்களுக்கு அறிவுரியும். கடைசியில் நாங்கள் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் அடையத்தக்கதாக இவ்வுலகத்திலே முக்கியப்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலமும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆய்வுகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலமும் உண்டாவதாக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து தேவனையும் அவருடைய குமாரனாகி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அருள் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய திரியே கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோடு இருந்து என்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவது. வழிபாட்டு நிறைவு பவனி பாடலாக 377வது கீர்த்தனை அனுக்கிரக வார்த்தையோடு இப்போது அடியார அன்மையான கீர்த்தனை பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். அனுக்கிரக வார்த்தையோடே இப்போதடியாரை அனுப்பும் ஐயா. மனமதில் தயவுறும் மகத்துவ பரனே வந்தனம் உமக்காமே. மனமதில் தயவுறும் மகத்துவ பரனே வந்தனம் உமக்காமே. திருநாமமது கேட்ட நிர்மலமாமொழிகள் சந்ததம் யமதகம் மிகவ அளித்திட தாமினின் அருள் புரிவா. சந்ததம்
ஞமதகம் மிக பலனளித்து சாமியின் அருள் புரிவார். ஸ்தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகணம் தினமுமகே. பாத்திரமே அதிசோபித பரனே பாதசரணாமே. பாத்திரமே அதிசோபித பரனே பாதசரணாமே. நல்மேய்ப்பராயிருந்து எங்களை வழிகாட்டுகிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய மந்தையின் ஆடுகளாய் உம்முடைய சன்னிதானத்திலே உம்முடைய சரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொண்டு நல்ல மேய்ப்பனுடைய வழிகாட்டுதலிலே இந்த உலகத்திற்குள்ளாய் புறப்பட்டு செல்கிறோம். நீர் எங்களுக்கு முன் சென்று எங்களை வழிகாட்டி எங்களை பலப்படுத்தும். நல்ல மேய்ப்பனுடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் இந்த மாதம் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து எங்களுடைய பணிகளிலே எங்களுடைய பயணங்களிலே எங்களுடைய குடும்ப வாழ்விலே நிலைத்திருக்கட்டும். கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன். ஆமேன்.